ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன். வேதத்தை நாம் எல்லாரும் திறந்து ஒரு சின்ன பகுதியை இன்றைக்கு உங்களோடு கூட நான் வாசித்து ஜெபித்து முடிக்கிறதற்காக ஆசைப்படுகிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். சாமுவேலின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். சாமுவேல், 1 சாமுவேலின் புஸ்தகம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். 2வது அதிகாரத்திலே நம்ம வாசிக்க போகிறோம். 2வது அதிகாரத்திலே 8வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பாற்றுவார். துன்மார்க்கர் இருளிலே மௌனமாக கடவார்கள். பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்ளப்படுவதில்லை. கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். நீங்கள் 12வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒருவன் பலி செலுத்தும் காலத்திலே இறைச்சி வேகும் போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 குரலுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து அதனாலே கொப்பரையிலேயாவது பானையிலேயாவது சருவத்திலேயாவது சட்டியிலேயாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறதையெல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்ளுவான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கு எல்லாருக்கும் செய்தார்கள். கொழுப்பை தகனிக்கிறதுக்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொரிக்கும்படி இறைச்சியை கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குவதில்லை என்பார். அதற்கு அந்த மனுஷன், இன்னும் செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடப்படட்டும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள் என்று சொன்னாலும் அவன் அப்படி அல்ல, இப்போதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்வேன் என்பான். ஆதலால் அந்த வாலிபர்கள் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரியதாயிருந்து மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார். நான் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு, தேவன் ஏன் அமைதியாய் இருக்கிறார் என்கிற ஒரு தலைப்பிலே இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு முன்பாய் கொண்டு வந்திருக்கிறேன். நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையிலே இந்த கேள்விகள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அமைதியாக இருக்கிறார்? எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கிரியை செய்கிறார். எத்தனையோ பேருடைய சாட்சியை நம்ம கேள்விப்படுகிறோம். அந்த சாட்சி நமக்கு உற்சாகமாக இருக்கிறது. ஐயோ, இப்படியெல்லாம் இருந்தேன், ஆண்டவர் எனக்கு மாற்றிட்டாரு. அந்த சாட்சியை கேட்கும்போது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கிரியை செய்கிற ஆண்டவர் என் வாழ்க்கையில மட்டும் ஏன் கிரியை செய்கிறாரு? ஏன் ஜெப குறைவா? நான் ரொம்ப ஜெபம் பண்றேன், இத்தனை வருஷமா ஜெபம் பண்றேன், ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு. நான் ஜெபம் பண்றவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது, நான் ஜெபம் பண்றவங்க எல்லாம் அதிசயத்தை பெற்றுக்கொள்றாங்க, ஆனா நான் என் விஷயத்துல மட்டும் கர்த்தர் இன்னும் தாமதம் பண்றாரு, இத்தனை வருஷமா ஆண்டவர் கேட்கலையே. இப்படிப்பட்ட கேள்விக்குறிகள் நிறைய பேருக்குள்ள இருக்கும். ஆனா இல்ல, நீங்க நினைக்கிறது மாதிரி நம்முடைய ஆண்டவர் அமைதியாக இல்லை அப்படின்னு இன்றைக்கு சொல்லும்படியாகத்தான் கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார். நம்ம வாசித்த இந்த வசனத்துல வேதம் சொல்லுது, ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கைய ரொம்ப வெறுப்பா நினைச்சாங்க. எல்லாருடைய கண்களும் ஒரே ஒரு ஏக்கத்தை பார்க்குது. இந்த மனுஷங்களெல்லாம் ஆண்டவர் எப்ப சங்கரிப்பாரு, எப்ப நியாயம் தீர்ப்பாரு, ஆண்டவர் ஏன் இவங்களை விட்டு வச்சிருக்கிறாரு, இவங்க செய்கிற பாவம் ஆண்டவருக்கு கேட்கலையா, ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரா, ஆண்டவர் அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு இந்த ஜனங்களுடைய இருதயங்கள் கர்த்தரை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, ஏலியனுடைய பிள்ளைகள் பேலியாளின் மக்களாய் வாழ்ந்தார்கள். இவர்கள் செய்கிற தவறு என்ன அப்படின்னா, ஆசாரியனுக்கு உரிய பங்கை இல்லாம
ஆசாரியனுக்கு இல்லாத பங்கையும் தங்களுக்காக அவங்க வேணும்னு கேட்குறாங்க. நீங்கள் ஆசாரியனுடைய பங்கை குறித்து வேதத்தில் நீங்கள் ஒன்று வாசிக்கும் போது வாசிக்க முடியும். லேவியராகமம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லேவியராகமம் 7ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை வாசிக்கும் போது எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். லேவியராகமம் 7ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்தை வாசிக்கலாமா? உன் வாசஸ்தலங்களில் எங்கும் யாதொரு பறவையின் இரத்தத்தையாவது 28. பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தருக்கு சமாதான பலிகளை செலுத்துகிறவன் தான் செலுத்தும் சமாதான பலியை கர்த்தருடைய சன்னதியிலே கொண்டு வருவானாக. கர்த்தருக்கு தகன பலியாய் படைக்கப்படுகிறவைகளை அவன் கைகளிலே கொண்டு வர வேண்டும். மார்க்கண்டத்தையும் அதனோட கூட அதன் மேல் வைத்திருந்த கொழுப்பையும் கர்த்தருடைய சன்னதியில் அசைவாடும் பலியாக அசைவாட்டும்படி கொண்டு வர கடவன். அப்பொழுது ஆசாரியன் அந்த கொழுப்பை பலியிட்டதின் மேல் தகனிக்க வேண்டும். மார்க்கண்டமோ ஆரோனையும் அவன் குடும்ப குமாரரையும் சேரும். உங்கள் சமாதான பலிகளில் வலது முன் தொடையை எடுத்து படைக்கும் பலியாக படைக்கும்படி ஆசாரியனிடத்தில் கொடுப்பீர்களாக. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஜனங்கள் பலியிடுவதற்காக ஆட்டையோ மாட்டையோ இல்லை என்றால் காளையையோ கொண்டு வந்து பலி செலுத்தும் போது அவர்கள் கொழுப்பை முழுவதுமாக தகனிக்க வேண்டும். ஆனா ஆசாரியனுக்கு அதுல ஒரு பகுதியை கொடுக்கறதுக்காக ஆண்டவர் சொல்றாரு. ஆசாரியன் புசிக்கிறதுக்கு என்ன பகுதியை கொடுக்கிறாருன்னா, நெஞ்சு பகுதி, அதுக்கப்புறம் இந்த தொடை பகுதி. பொதுவாக இந்த கறி எடுக்க போகிறவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த நெஞ்சு பகுதி வந்து அவங்களுக்கு ரொம்ப எல்லாருமே நெஞ்சு பகுதியில் கொடுப்பா, எனக்கு நெஞ்சு பகுதியில் கொஞ்சம் இறைச்சியை கொடு, அது இருக்கா, அந்த ஏரியாவில் உள்ள இறைச்சி இருக்கா, ஏன்னா அது நல்லா இருக்கும், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. அப்போது ஆண்டவர் ஏற்கனவே ஆசாரியர்களுக்கு எந்த பகுதியை கொடுத்துருக்கிறாருன்னா ரொம்ப பெஸ்டான பகுதி தான். அவங்க சாப்பிட்றதற்காக ஆசாரியருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ரொம்ப நல்ல பகுதியை தான் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இந்த ஏலியனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இல்லை எங்களுக்கு அது பத்தாது, எங்களுக்கு அது போதாது, நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொழுப்போடு சேர்ந்து நாங்கள் அதை புசிப்போம். அப்போ ஆசாரியர்கள் அவனிடத்துல சொல்றாங்க, எப்பா நீ கொஞ்சம் அமைதியா இரு, நீ கேட்குற இறைச்சியை உனக்கு தருகிறோம், எக்ஸ்ட்ரா வேணா நீ எடுத்துக்கோ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நாங்கள் கொழுப்பை முதலாவதாக தகனிச்சுக்கட்டும். முதலாவதாக ஜனங்கள் வந்து பலியை கொண்டு வந்திருக்கிறாங்க, அந்த பலியை ஆண்டவரிடத்தில் செலுத்திட்டு அதற்கு பிறகு நீ என்ன வேணாலும் எடுத்துக்கோ. ஆனால் அவர்கள் அதை கேட்கவே இல்லையா, இல்லை இல்லை எங்களுக்கு உடனே வேணும், நாங்கள் அவ்வளோ நேரம் எல்லாம் வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கொழுப்பு வந்து தகனிச்சுட்டே இருக்கும்போது 3 கொரடுள்ள ஒரு ஆயுதத்தை கொண்டு வந்து அதை குத்தி அதில் எவ்வளவு இறைச்சிகள் அவங்களுக்கு வருதோ எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்களாம். இதெல்லாம் பார்க்கும்போது ஆலயத்தில் பலி செலுத்த வந்த ஜனங்களுடைய இருதயம் கர்த்தரை நம்பாம ஆண்டவரோடு கூட அந்த பலி செலுத்ததை அருவருப்பா நினைச்சு கர்த்தரை விட்டு பின்மாறி போகிறதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாயிருச்சு. அது மட்டுமல்ல, இவங்க செஞ்ச பாவம் அந்த ஆலயத்திலே வருகிற ஸ்திரீகளோடு கூட சேர்ந்து அவர்களை அசுத்தம் வலுக்கட்டாயமாய் அவர்களை பிடித்து அசுத்தமான காரியத்தை செய்யற. இப்போ ஜனங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு எண்ணம் வருது, ஆண்டவர் ஏன் இவங்களை விட்டு வச்சிருக்கிறாரு, கர்த்தர் ஏன் அமைதியா இருக்கிறாரு, இவங்க இவ்வளவு துணிகரமா செய்யறாங்களே, ஆண்டவர் உடனே அடிச்சிருக்க கூடாதா, ஒரே நாள்ல கர்த்தரால அடிக்க முடியாதா? ஊசா என்கிற ஒரு மனுஷன் கர்த்தருடைய பெட்டியை தவறுதலா அவசரப்பட்டு பிடிச்ச உடனே அவனுக்கு அவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் வந்துச்சுல்ல, அவன் அந்த இடத்துல இறந்து போயிட்டான்ல, கர்த்தர் இந்த காரியத்தை செய்யும் போதே இவங்களை அடிக்க வேண்டியதானே அப்படின்னு நிறைய பேருடைய இருதயத்துக்குள்ள அந்த கேள்விகள் எழும்பிக் கொண்டே இருக்குது. ஆண்டவர் ஏன் அமைதியா இருக்கிறாரு, ஆண்டவர் ஏன் அமைதியா இருக்கிறாரு? ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அமைதியா இல்ல, கர்த்தர் பார்த்து கொண்டேதான் இருந்தார். அவர்கள் செய்கிற அக்கிரமத்தை கர்த்தர் பார்த்து கொண்டேதான் இருந்தார். என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, என்னுடைய ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அற்புதம் செய்வதற்கு, ஒரு மனிதனை உயர்த்துவதற்கு கர்த்தர் எதை மிக அதிகமாய் கையாளுகிறார் அப்படின்னா, அவர் ஒரு அமைதியை தான் கையாளுகிறார்.
என்னுடைய ஆண்டவர், நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ஆண்டவர் தடாலடியா செய்யணும், உடனே ஆண்டவர் செய்யணும், நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த காரியம் நடக்கணும், நம்ம ஜெபிச்ச உடனே அந்த காரியம் நடக்கணும் அப்படின்னு நம்முடைய சிந்தைகள் தோன்றும். ஆனா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றை செய்வதற்கு கர்த்தர் எதை ரொம்ப கடைபிடிக்கிறார்னா, கர்த்தர் அமைதியாயிருந்து நமக்காய் காரியங்களை கர்த்தர் செய்கிறார். நம்முடைய தேவன் நமக்கு வெற்றியை தருவதற்கு அவர் எதை கடைபிடிக்கிறார்னா, அமைதியை. இந்த உலகத்திலே முழு உலகத்தையும் ரட்சிப்பு கொடுப்பதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஜெனிப்பிக்கப்படுகிறார், இந்த உலகத்திற்கு வந்தார். பொதுவாக ஒரு ராஜாவுக்கு ஒரு பிள்ளை பிறக்குமானால் அந்த ராஜாங்கத்தில் இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்படுவார்கள். எல்லாருக்குமே அங்கே அந்த ஸ்வீட், எல்லாருக்குமே இனிப்புகள் பரிமாறப்படுகிறது. எல்லாருக்கும் முன்பாகவும் பெரிய பெரிய முழக்கம் போட்டு பெரிய பெரிய அந்த பட்டாசுகள் எல்லாம் வெடிச்சு, அவ்வளவுதான், ராஜாவுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, ராஜகுமாரன் பிறந்தான் அப்படின்னு அந்த தேசமே சந்தோஷப்படும். ஆனா என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த முழு உலகத்திற்கும் இரட்சகராக பிறந்தார். ஆனா அவருடைய பிறப்பு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எல்லாருக்கும் முன்பாக வெளிப்படையாய் அல்ல, எல்லாருக்கும் தெரிகிற விதமாய் அல்ல. என் தேவனாகிய கர்த்தர் அமைதியாய் மௌனமாய் இந்த உலகத்தில் அவர் பிறந்தது கூட அந்த நாட்டினுடைய ஏரோது ராஜாவுக்கு கூட தெரியல. சாஸ்திரிகளுக்கு தூதர்கள் போய் சொன்னார்களே தவிர ஆண்டவருடைய பிறப்பை ரொம்ப பெருசா சொல்லல. ஆனா நான் நம்புறேன், இந்த உலகத்துல பெரிய காரியத்தை செய்ய வந்த கர்த்தர் அவருடைய பிறப்பை எப்படிதான் ஆண்டவர் கொண்டு வந்தாருன்னா, அமைதியாய். நான் நம்புறேன் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அமைதியா இருக்கிறது போல் தோன்றலாம். ஆனா நான் நம்புறேன், அமைதியின் மத்தியிலே கர்த்தர் பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையே, உன் மகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அமைதியா இருக்கிறது போல் நீங்கள் நினைக்கலாம். என் மகனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரே, என் கடனிலே கர்த்தர் அமைதியா இருக்கிறாரே, இத்தனை புயல் அடித்து கொண்டிருக்கிறது, ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரே. ஆண்டவர் தூங்குறாரா? ஆண்டவரை நான் எப்படி எழுப்ப முடியும்? கர்த்தர் இன்னும் எத்தனை நாட்கள் அமைதியா இருப்பார் என்கிற ஒரு கேள்விக்குறியோட இந்த ஜெபத்திலே நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் என் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, கர்த்தர் அமைதியாக இல்லை. உன் மகளுடைய காரியத்தில் கர்த்தர் அமைதியாக இல்லை. உங்கள் மகனுடைய காரியத்தில் கர்த்தர் அமைதியா இல்லை. நீங்கள் ஜெபிக்கிற காரியத்தில் கர்த்தர் அமைதியா இல்லை. கர்த்தர் அமைதியா இருக்கிறது போல இருந்தாலும் காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். வெகு சீக்கிரத்திலே கர்த்தர் உங்கள் கண்கள் காணும்படியாய் அந்த அற்புதத்தை காண்பிக்க போகிறார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி, அவருடைய அமைதி பெரிய அற்புதங்களை கொண்டு வருகிறது. அவருடைய அமைதி நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய அதிசயங்களை கர்த்தரே செய்கிறார். ஹல்லேலூயா. சோ நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, என் கர்த்தர் அமைதியாக இல்லை. ஆமென் சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரே நீர் அமைதியா இல்லைன்னு சொல்லுங்க. என் வாழ்க்கையில நீ அமைதியா இல்லை. ஆமென். தேவனுடைய ரகசியமே என்ன அப்படின்னா, அமைதிதான் அவருடைய ரகசியம். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தருடைய ரகசியமே அமைதிதான். ஆமென். அவரை பிடித்து கொண்டு போய் அந்த ராஜாவுக்கு முன்பாக நிறுத்துகிறார்கள். அப்ப அவர் கேட்கிறார் ஆண்டவரை பார்த்து, என்னப்பா நீ பேச மாட்டியா? நீங்க எதுவும் பேச மாட்டீங்களா? இவங்க எல்லாம் உன் மேல இவ்வளவு குற்றம் சாட்டுறாங்கல்ல, இவ்வளவு பழி சொல்றேங்கல்ல, உன்னை மீட்டெடுக்கிறதுக்கு எனக்கு வந்து உரிமை இருக்குது, நீ எதுவும் சொல்ல மாட்டியா? நீ அமைதியா இருக்கிற, நீ எதுவும் பேச மாட்டிய? ஆனா அநேக இடங்களிலே என் தேவனாகிய கர்த்தர் எப்படி இருந்தார்னா, அமைதியா இருந்தார். அவர் அமைதியா இருந்த உடனே சுற்றி இருக்கிற அவர்களெல்லாம் பார்த்து சொல்லலாம், அவ்வளவுதான், ஐயோ இவரால் பேச முடியல போல தெரியுது, பயந்துட்டாரு போல தெரியுது. அவருடைய மனசுல 1000 எண்ணங்கள் ஓடலாம். ஆனா நான் நம்புறேன், ஒரு மிகப்பெரிய வெற்றிக்காகத்தான் என் கர்த்தர் அந்த இடத்திலே அமைதியா இருந்தார். சத்துருவை காலின் கீழே போட்டு மிதிப்பதற்காகத்தான் கர்த்தர் அமைதியா இருந்தார். சுற்றி இருக்கிறவர்களுக்கு ஆண்டவருடைய அமைதி என்னன்னு தெரியல, ஆனா கர்த்தருக்கு தெரியும், என்னுடைய அமைதி இங்கே ஒரு பெரிய ரட்சிப்பை கொண்டு வர போகிறது. நான் தீர்க்க தரிசனமாய் விசுவாசிக்கிறேன். என் தேவனுடைய பிள்ளையே, உன்னை சுற்றி இருக்கிற மனிதனுடைய கண்களுக்கு ஆண்டவர் அமைதியா இருக்கிறது
இருக்கிறது போல தெரிந்தாலும் என் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்லை, அதை சீக்கிரமாய் அவர்கள் காண போகிறார்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறதை காண போகிறார்கள். என் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய யாருடைய வாழ்க்கையிலையும் அவர் அமைதியாக இல்லவே இல்லை. ஆமென் சொல்லுங்க. யோசேப்புனுடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுது, 15 வருடமாய் சுற்றி 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 அவன் ஒரு சுவரையே பார்த்துட்டு இருக்கிறான், ஒரு காம்பவுண்டே பார்த்துட்டு இருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையே 4 சுவருக்குள்ள இப்ப அடைஞ்சிருச்சு. அவ்வளவுதான். ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரா? நான் பரிசுத்தமா வாழ்றதுல ஆண்டவருக்கு குறை வைக்கலையே, நான் ஆண்டவரை ஆராதிக்கிறதுல குறை வைக்கலையே, கர்த்தர் என் வாழ்க்கையில அமைதியா இருக்கிறார். என்னைக்கு எனக்கு இந்த சுவத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும்? ஆனா நான் நம்புறேன், யோசேப்புனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அமைதியா இல்லைன்றத அவர் ஒரு நாள் கண்டுபிடிச்சாரு. நானும் நம்புறேன், நம்மவும் ஒரு நாள் கண்டுபிடிப்போம். என் தேவன் அமைதியா இல்லைன்றத நம்ம கண்டுபிடிக்கிற நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஆமோதிக்கிறீங்களா? கரங்களை தட்டி அந்த தேவனாகிய கர்த்தருக்கு, என் தேவனாகிய கர்த்தர் அமைதியாக இல்லைன்னு கண்டுபிடிப்பேன். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை நான் தியானிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசினது, ஆண்டவர் இந்த இடத்திலே அமைதியாக இருக்கிறாரு. இந்த அமைதி எதை செய்து அப்படின்னு சொன்னா, இவர்கள் யாருக்குமே தெரியாம வேதம் சொல்லுது, இந்த சாமுவேல் என்கிற ஒரு பிள்ளை ஆண்டானை கர்த்தர் வளர்த்து கொண்டிருந்தார். ஆமென். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது அந்த வசனம் சொல்லும், நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் அந்த 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 3ஆம் அதிகாரம், நீங்கள் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டா ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரட்சேச்சனமான தரிசனம் இருந்ததில்லை. நீங்கள் 7வது வசனத்தை வாசிக்கலாம். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்திற்கு போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து. நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஏலி வயதானவனாய் மாறிவிட்டான், ஏலி ஸ்தூலித்த மனுஷனாய் மாறிட்டான். அவரால் இனி ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாது. வேதம் சொல்லுது, அவனுடைய கண்கள் இருள் அடைஞ்சிருச்சு. அவன் ஒரு இடத்துல ஓரத்தில் அவன் உட்கார்ந்துருக்கான். இப்போ அந்த ஆசாரிய ஊழியத்தை திரும்பி செய்ய வேண்டியது யார் அப்படின்னா, ஓப்னி பினகாசி என்கிற இந்த ஆசாரியனுடைய பிள்ளைகள் 2 பேரும். ஆனா இந்த 2 பிள்ளைகளும் ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்கிறார்கள். போஜன பிரியர்களாய் இருந்தார்கள், மாமிச பிரியர்களாய் இருந்தார்கள். அவர்கள் செஞ்ச பாவம் துணிகரமாய் பாவம் செய்தார்கள். சாதாரண பாவம் இல்ல. ஆண்டவர் அவர்களை அழிக்கிறதற்கு சித்தம் கொள்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, துணிகரமா பாவம் செஞ்சாங்க. தப்புன்னு தெரியும், சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இதை செய்யாதீங்கன்னு சொல்றாங்க, ஆனா துணிகரமா பாவம் செஞ்சாங்க. அப்போ அந்த ஜனங்களுக்கு இனி தங்களை வழிநடத்துவதற்கு ஆள் இல்லை. கர்த்தரும் மௌனமா இருக்கிறாரு. ஆனா எல்லாரும் மௌனமா இருக்கிற ஆண்டவரை பார்க்கும்போது இவர்கள் யாருக்குமே தெரியாம அதே இடத்துல, அந்த வீட்டுல, அந்த காம்பவுண்டுக்குள்ள ஆண்டவர் ஒரு சின்ன மனுஷனாகிய சாமுவேலை கர்த்தர் வளர்த்தி கொண்டே இருக்கிறார். அப்போ ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் என்ன பேசினார் அப்படின்னா, இன்றைக்கு உங்களுடைய கண்கள் ஒருவேளை கர்த்தர் அமைதியா இருக்கிறது போல நீங்க தெரியலாம், ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் அமைதியா இல்லை, நான் ஒரு காரியத்தை உனக்காக வளர்த்து கொண்டே இருக்கிறேன். ஆமென். ஆண்டவருடைய அமைதி நம்முடைய வாழ்க்கையில முதல்ல என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வருது அப்படின்னா, நம்முடைய கண்ணுக்கு தெரியாம ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வளர்த்து கொண்டு வருகிறார். நம்புறீர்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நீங்க கண்டுபிடிக்கல, ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, உங்களுக்கே தெரியாம அந்த ஆசீர்வாதம் வளர்ந்து கொண்டே வருகிறது. மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது,
அந்த 40 ஆண்டுகள் அவன் மீதியானியருடைய தேசத்தில் இருக்கும்போது ஆண்டவர் அமைதியா இருக்கிறாரு. அப்போ அவன் ஆண்டவர் அமைதியா இருக்கும்போது கொஞ்சம் வருஷம் அவனுக்கு எதிர்பார்ப்பு அதிகமா இருந்துச்சு. நான் திரும்பவும் போகலாம், திரும்பவும் அந்த பொறுப்பை கர்த்தர் எனக்கு தரலாம், திரும்பவும் அந்த சந்தோஷத்தை எனக்கு தரலாம். ஆனால் அநேக நாட்கள் ஆண்டவர் அமைதியா இருக்கிறத பார்த்த உடனே மோசே என்ன தீர்மானம் எடுத்துட்டார் அப்படின்னா, அவ்வளவுதான், இனி நான் எங்க வளர்றது, இனி நான் என்னத்தை செய்யறது. ஆனால் மோசேக்கே தெரியாம கர்த்தர் ஒரு தலைவனின் அபிஷேகத்தை மோசேக்குள்ள கர்த்தர் வளர்த்தி கொண்டே இருந்தார். நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் கர்த்தர் அமைதியா இல்ல, ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஒரு ஆசீர்வாதத்தை நமக்காக வளர்த்து கொண்டே இருக்கிறார். ஏற்ற நாள் வரும்போது நாம் அதை நம்முடைய கண்களாலே பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்படியே கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புறேன். முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புறேன், நீங்க ஆண்டவரே எனக்கு மறைவாய் எனக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறீர். சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புறேன், ஆண்டவரே நீர் எனக்காக நீர் வளர்த்து கொண்டிருக்கிறீர், நீர் உருவாக்கி கொண்டிருக்கிறீர், ஆண்டவரே மறைந்திருந்து எனக்காக அந்த காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறீர். ஹல்லேலூயா. இந்த கர்த்தர் வளர்த்துகிறார், மறைந்திருந்து ஆண்டவர் அமைதியா இருந்து வளர்த்துகிறார் அப்படின்னு சொல்லும்போது, பொதுவாக ஆண்டவர் ஒரு காரியத்தை அப்படியே அமைதியாய் வளர்த்தும் போது நமக்கு ஒரு 3 விதமான மனநிலைமை இருக்கிறது. அந்த 3 நிலையான மனநிலைமையை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஜெபித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். நம்பர் 1, முதலாவதாக நம்மால அதை பார்க்க முடியல அப்படின்ற ஒரு மனநிலைமை. நம்முடைய மனசு என்ன சொல்லும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் செய்யறதெல்லாம் ஓகே பாஸ்டர், ஆண்டவர் செய்யறதெல்லாம் ஓகே, ஆனா என்னுடைய கண்கள் கண்டா பரவாயில்லையே, என்னுடைய கண்கள் கண்டா பரவாயில்லையே, நான் பார்த்துட்டேன், எனக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதம் வளர்றத நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா ஓகே, ஆண்டவர் எனக்கு வளர்த்துட்டு இருக்காரு, எனக்காக ஆண்டவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு, இது வளர்ந்துரும், இது பெருசா வந்துடும், நான் அவ்வளவுதான் சந்தோஷப்படுவேன். ஆனா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் மறைந்திருந்து உங்களுக்காக வளர்த்துறத சில நாட்கள் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்னா உங்களுக்கு காமிக்கணும்னு நீங்க நினைக்கவே கூடாது. உங்க கண்களுக்கு இப்ப தெரியாது, உங்க கண்களுக்கு கர்த்தர் வளர்த்தும் போது தெரியாது. ஆனா எப்ப தெரியும் அப்படின்னா, கர்த்தர் ஒரு தரிசனமாய் வளர்த்தி முடிச்சதற்கு பிறகுதான் உங்க கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம நிறைய பேர் அவிசுவாசப்படுறோம், நிறைய பேர் ஆண்டவர் அமைதியா இருக்கிறாருன்னு சொல்றோம். ஏன் ஆண்டவர் அமைதியா இருக்கிறாருன்னு சொல்றோம் அப்படின்னா, என் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல, என் கண்ணுக்கு வெறும் வெட்டாந்தரை தான் தெரியுது, என் கண்ணுக்கு ஒன்றும் இல்லாம தான் தெரியுது, என் கண்ணுக்கு வெறுமையான பாத்திரம் தான் தெரியுது. ஆனா என் கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இல்ல உங்க எல்லாருடைய கண்ணுக்கும் தெரியாமல் மறைவிடத்திலே நான் ஒரு காரியத்தை உனக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டு உனக்காக உருவாக்கி கொண்டிருக்கிறேன். நான் ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். நேற்றைக்கு இரவு இந்த வசனத்தை தியானிக்கும் போது என்னுடைய இருதயத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். பெரிய தேவைகள், பெரிய எண்ணங்கள், பெரிய ஜபங்கள், ஆண்டவரை ஒரு காற்றையும் நான் காணலையே, ஒரு மழையோ நான் பார்க்கலையே, ஒரு செடி வளர்றத நான் பெருசா ஒன்றும் பார்க்கலையே அப்படின்னு என்னுடைய இருதயம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் பேசினாரு, இல்லப்பா இன்னைக்கும் கண்ணு பார்க்காது. 15 ஆண்டுகளாக யோசேப்புனுடைய கண்ணு ஆண்டவர் அவனுக்காக வளர்த்தின அந்த ஆசீர்வாதத்தை பார்க்கவே இல்லை, கர்த்தர் காமிக்கவே இல்லை. தீமையை மட்டும்தான் அவனுடைய கண்கள் கண்டது, சோதனையை மட்டும்தான் அவனுடைய கண்கள் கண்டது, பாடுகளை மட்டும்தான் அவனுடைய கண்கள் கண்டது, சிறைச்சாலையை மட்டும்தான் அவனுக்கு கண்கள் கண்டது, அவமானத்தை மட்டும்தான் அவனுடைய கண்கள் கண்டது, அவனை குற்றப்படுத்துகிற குற்றவாளியை போலதான் அவன் கண்டான். ஆனா அந்த நாட்கள் முடிந்ததற்கு பிறகு திடீரென்று ஒரு நாள் கர்த்தர் அவனுக்குரிய ஆசீர்வாதத்தை காண்பித்தார். அப்பதான் அவன் சொன்னான், இந்த 15 வருஷமா ஆண்டவர் என் வாழ்க்கையில சும்மா இல்ல, கர்த்தர் இந்த 15 வருஷமா என் வாழ்க்கையில் அதை வளர்த்தி கொண்டே வந்திருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய கண்கள் பார்க்கும்போது நான் அறியாத, எனக்கு எட்டாத, என் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை என் கண்கள் காணுது அப்படின்னு அவருடைய இருதயம் சந்தோஷப்பட்டுச்சு. நான் நம்புறேன், இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையை உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுடைய கண்களுக்கு இல்லாமை மட்டுமே தெரியலாம், இன்றைக்கு உங்களுடைய கண்களுக்கு முன்பாக சோதனை மட்டுமே தெரியலாம், இன்றைக்கு உங்களுடைய கண்களுக்கு முன்பாக உங்கள் பாத்திரம் வெறுமையா இருக்கிறது, அவமானம், நிந்தைகள், இதை மட்டுமே பார்க்கலாம்.
இதை பார்த்த உடனே ஆண்டவர் அமைதியா இருக்காருன்னு நினைக்காதீங்க. என் கர்த்தர் வளர்த்தி கொண்டுதான் இருக்கிறார். ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு ஆண்டும், ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் உனக்காக வளர்த்தி கொண்டிருக்கிற, உருவாக்கி கொண்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை திடீரென்று ஒரு நாள் யோசேப்புனுடைய கண்கள் கண்டது போல நம்முடைய கண்கள் காண போகிறது. அன்றைக்கு ஆச்சரியப்படுவோம், பிரமிக்கப்படுவோம், கரங்களை தட்டி நம்புறோம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. அப்போ என் கர்த்தர் நம்முடைய பார்வைக்கு அது ஒருவேளை வளர்ந்தது போல இல்லாவிட்டாலும் கர்த்தர் மறைவிடத்தில் என்ன பண்றாராமா, அவர் வளர்த்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நம்முடைய கண்களுக்கு சில நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாருன்னா, அதை அவர் வளர்த்துக்கிறதை மறைத்தே வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர், நம்ம கேட்குறோம் ஆண்டவர் இடத்துல, இல்லை எனக்கு பார்க்கணும் ஆண்டவரே, எனக்கு பார்க்கணும் ஆண்டவரே, நீர் ஏதாவது செய்கிறீரா பார்க்கணும். நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைக்கு இன்னொரு கணவனார், இன்னும் ஒரு கணவனார் வந்து பிறந்து இனி பிறக்க போகிறதில்ல, இனி பிறக்க போகிறதில்ல. உங்கள் மகனுக்கு, உங்கள் மகளுக்கு திருமணத்திற்காக ஆயத்தமாக இருக்கலாம், இன்னொருத்தர் பிறக்க போகிறதில்ல. ஆனால் இனி என்னைக்கு ஆண்டவரை காண போகிறோம்? நான் சொல்கிறேன், ஆண்டவர் அதை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் என் தேவன் எனக்கு செய்து முடிக்கிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்பப்படும், இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். சொல்லுவோம், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், எப்போதும் மகிழ்ந்திரும். கரங்களை தட்டி பாடுவோம், இயேசுவின் பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள், இயேசுவின் நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. எனக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தானம் காலின் கீழே, இன்று சாத்தானம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள், எப்போதும் மகிழ்ந்திருப்போம். ஓ ஹல்லேலூயா. பிள்ளைகளே, எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஆமென். சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உருவாக்குறது, ஆண்டவர் வளர்த்துறது நம்முடைய கண்ணுக்கு என்ன பண்ண மாட்டாருன்னா, சில டைம் காமிக்க மாட்டாரு. ஆனால் ஒரே நாளில் அந்த அற்புதத்தை கர்த்தர் நம்முடைய கண்களுக்கு முன்பாய் காண்பிப்பார். நம்ம எப்போ ரொம்ப சந்தோஷப்படுவோம்னு நினைக்கிறீங்க? எப்போ ரொம்ப சந்தோஷப்படுவோம்னு நினைக்கிறீங்க? நான் சொல்கிறேன், அது முழுமை அடைந்து, அந்த தரிசனம் முழுமை அடைந்து, நம்ம அத்தனை வருஷங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற காரியம் நம்ம கையில் கைகூடி வரும்போது அப்போ இருக்கிற சந்தோஷத்திற்கு அளவே இருக்காது. அதான் நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருஷம் போல இருக்கும். நீங்க நெடுநாள் காத்திருக்கிறீங்க, உங்க இருதயம் இளைச்சு போயிருக்கு. கர்த்தர் சொல்றார், நீ விரும்பினதை நான் உருவாக்கிட்டு இருக்கிறேன், நீ விரும்பினதை நான் வளர்த்துட்டு இருக்கிறேன், நீ விரும்பினது அது ஆயத்தமாய்கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் வரும், அன்றைக்கு உங்களுக்கு சந்தோஷம் மிகுதியாயிருக்கும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய தேசத்தை விட்டு, அவர்கள் அடிமையாய் போன தேசத்தை விட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பணும்னு ஆசைப்பட்டது 400 வருஷம் தாண்டி கிடையாது. அவங்க வந்த உடனே ஆசைப்பட்டாங்க. எப்பொழுதுமே பொதுவாக கிராமத்தில் வாழ்கிற பெரியவங்களை பார்த்துட்டீங்க அப்படின்னா, அந்த பெரியவங்க எங்கே தான் நீங்கள் உட்கார வைங்க, ஏசி ரூமில் கொண்டு போய் உட்கார வைங்க, பெரிய மாளிகையில் கொண்டு போய் உட்கார வைங்க. அந்த மாளிகையில் உட்காந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எனக்கு இது ஒன்றும் இங்கே ஒன்றும் பிடிக்கலப்பா, எனக்கு எங்கே தான் போகணுன்ட்டு இருக்குது.
அதுவும் பிள்ளைங்க எல்லாம் வெளி ஊரில் செட்டில் ஆகிட்டாங்க அப்படின்னா பிள்ளைகளோட போய் இருப்பாங்க. இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க தெரியுமா, நான் சாகிற டைம் அங்கே கூட்டிகிட்டு போயிடுவாப்பா, எப்படியாவது நான் எங்கே தான் செத்துறணும். அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்காது, எதுவுமே இருக்காது. அதுலேருந்து ஃபோன் பண்ணுறது, ஃபோனுக்கு டவர் கூட கிடைக்காது. அந்த கிராமத்தில் உட்கார்ந்துட்டு, ஆனால் அவங்க அதுதான் அவங்களுக்கு பிடிக்கும். அப்போ அதே போல இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன சாப்பிட்டாலும் என்ன குடிச்சாலும் தன்னுடைய நாட்டுக்குள்ள அவங்க வரணுன்றதுல ரொம்ப ஈடுபாடு உள்ளவர்கள். அவங்க அதுக்காக தான் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் அந்த குடியுரிமை கிடைச்சதுனால நிறைய பக்கத்துல இருந்து ஜனங்கள் வராங்க. ஆனா பல கோடிக்கணக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தங்களுடைய பிசினஸ் பெருசு பண்ணவங்க தன்னுடைய நாட்டுக்கு வருவதற்காக கூப்பிட்டவன பிசினஸ் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. கம்மியான ரேட்ல கொடுத்துட்டு எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க. இல்லை, எனக்கு இந்த பணத்தை விட எங்க ஊர் தான் முக்கியம் அப்படின்னு. அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் அந்த எகிப்திற்கு போனதுல இருந்தே அவங்க மனசு என்ன அப்படின்னா, இல்ல நமக்கு எகிப்து சொந்தம் இல்ல, நம்ம சொந்த ஊருக்கு போய்தான் ஆகணும்னு நினைச்சாங்க. ஆனா 400 வருடம் காத்திருக்கிறார்கள். கர்த்தர் அமைதியா இருக்கிறாரு. இத்தனை வருஷம் ஆண்டவர் அமைதியா இருப்பாரா? இத்தனை வருஷம் அமைதியா இருப்பாரா? ஆனா வேதத்துல வாசித்து பார்த்தால் வேதம் சொல்லுகிறது, அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவர்கள் அவ்வளவாய் பெருகினார்கள். அப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பெருக பண்ணணும்னு முடிவெடுத்துட்டாரு. அவங்கள பெருக்கணும், அவங்களுடைய ஜெனரேஷனை அதிகப்படுத்தணும். அதான் கிட்டத்தட்ட ஒரு 70 பேருக்குள்ள போனவங்க இப்ப 20 லட்சம் பேரா மாறிட்டாங்க. குறைஞ்சது 20 லட்சம் பேரா மாறிட்டாங்க. அப்ப அவங்க குறுகி போகல, ஆண்டவர் அமைதியா இல்ல. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல கர்த்தர் என்ன பண்ணார் அப்படின்னா பெருக பண்ணினார். ஹல்லேலூயா. கொஞ்சம் பேராய் போனவர்கள் இப்பொழுது லட்சமாய் திரும்பி வருகிறார்கள். அப்போ நம்முடைய கண்ணுக்கு தெரியலன்னா கூட நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க கண்ணுக்கு தெரியலன்றதுக்காக சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் அமைதியா இல்லை, கர்த்தர் அமைதியா இல்லை. உங்க கண்ணுக்கு தெரியாமலே கர்த்தர் செய்கிறார். சொல்லுங்க, உங்க கண்ணுக்கு தெரியாமலே கர்த்தர் செய்கிறார். கர்த்தர் கிரியை நடப்பித்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்க மகன்கிட்ட பேசிட்டு தான் இருக்கிறார். உங்க மகளிடத்துல பேசிட்டு தான் இருக்கிறார். கர்த்தர் உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுத்துட்டு தான் இருக்கிறார். உங்க கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுத்துட்டு தான் இருக்கிறார். உங்க அலைச்சல்களை கர்த்தர் பார்த்துட்டு தான் இருக்கிறார். ஓ, நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் கவனிக்கிறார். கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் அமைதியாய் இல்லை. ஒரு 10 டைம் கையை உயர்த்தி சொல்லுவோம், என் தேவன் அமைதியா இல்லை, என் கர்த்தர் நீர் அமைதியா இல்லை. ஆண்டவரே, நீர் அமைதியா இல்லை, என் வாழ்க்கையில நீர் அமைதியா இல்லை. இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் நம்புறேன் ஆண்டவரே. நீர் உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறீர், நீர் வளர்த்து கொண்டுதான் இருக்கிறீர். என் கண்ணுக்கு அது தெரியலனாலும் நீர் வளர்த்துட்டே இருக்கிறீரப்பா. நான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்ப்பேன். நீர் பினிஷ் பண்ண உடனே எனக்கு காண்பிப்பீர். அந்த தரிசனம் முழுமையான உடனே எனக்கு காண்பிப்பீர். அன்னைக்கு நான் பிரமிப்பேன், அன்னைக்கு நான் சந்தோஷப்படுவேன், அன்னைக்கு நான் உமக்கு நன்றி சொல்லுவேன். அன்னைக்கு என் கண்ணிலிருந்து ஆனந்த கண்ணீர் வடியும். அன்றைக்கு நான் அதை பார்ப்பேன், அன்னைக்கு நான் அதை பார்ப்பேன், அன்னைக்கு நான் அதை பார்ப்பேன். அன்றைக்கு நான் அதை பார்த்து சந்தோஷப்படுவேன். அன்றைக்கு நான் அதை பார்த்து சந்தோஷப்படுவேன். ஆமென். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒன்றை உருவாக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, அது என் கண்ணுக்கான வளரணும் அப்படின்னு நினைப்போம். இரண்டாவது, ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வளர செய்கிற, நான் உனக்கு வளர்த்துறேன், நான் உருவாக்குறேன் அப்படின்னு நம்முடைய மனசுல ஆண்டவர் பேசிட்டாருன்னா நமக்கு எப்பொழுதுமே என்னன்னா திடீர்னு நடக்கணும் அப்படின்னு நினைப்போம். அது ஏன் ஆண்டவரால உடனே செய்ய முடியாதா? கர்த்தர் ஏன் இவ்வளவு காலதாமதம் பண்றாரு? ஏன் லேட்டா பண்றாரு? உடனே செய்ய வேண்டியதானே? இவ்வளவு காத்திருக்க வைக்கணுமா? என்னை இத்தனை வருஷம் காத்திருக்க வைக்கணுமா? ஆண்டவர் நினைச்சாருன்னா 1 மாசத்துக்குள்ளே அதை செய்ய முடியாதா? 1 வருஷத்துக்குள்ளே அதை செய்ய முடியாதா? நான் இப்படி சோர்ந்து போறேன், இல்லை என் பலனெல்லாம் குறுகி போறது இல்லை. அப்போ ஒரு காரியத்தை ஆரம்பிச்ச உடனே நம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, அது உடனே நடக்கணும்னு நினைப்போம். இன்னைக்கு ஜெபிச்சா நாளைக்கு நடந்துடணும், அவ்வளவுதான். 1 மாசம் ஜெபிச்சா முடிஞ்சோடனே 21 நாள் ஜெபம் முடிஞ்சிருச்சா நடந்துடணும், முழங்கால் யுத்த ஜெபம் முடிஞ்சா நடந்துடணும், அவ்வளவுதான். ஐயோ, அதுக்கு மேல நம்மளால பொறுக்க முடியாது. ஆனா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஒரு காரியத்தை உருவாக்கும் போது அவர் எப்படிதான் செய்வார் அப்படின்னா டைம் எடுத்து தான் செய்வார்.
எப்படிதான் செய்வாரு? சத்தமா சொல்லுங்க. அவருடைய பாணியில அவசரம்னு ஒண்ணு கிடையாது. அவசரம்னு ஒண்ணு கிடையாது. ஒருவேளை ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அவ்வளவுதான். அது முடிஞ்சு போகிற நேரம். ஐயரே, அமிழ்ந்து போகிறேன், என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது கத்த அந்த லாஸ்ட் மினிட் கத்தரனுடைய கையை தூக்கி பிடிச்சு நிறுத்துறாரு. மற்றபடி நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உருவாக்குற, ஆண்டவர் வளர்த்துகிற ஆசீர்வாதத்தை எப்படிதான் வளர்த்துறாரு அப்படின்னா, ரொம்ப ஸ்லோவா கரெக்டா. பொதுவாக இப்போ பாருங்களேன், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேருடைய வீட்டில் வந்து இந்த சிக்கன் எடுத்து சாப்பிடுவாங்க. இப்போது நம்ம வந்து ஆராதனை முடிச்சுட்டு போகும்போது நிறைய பேர் சொல்லிட்டு வந்திருப்பாங்க, இந்த மாதிரி எனக்கு ரெடியாக வச்சுருங்க, போகும்போது சாப்பிடணும் அப்படின்னு. இந்த சிக்கன் ரொம்ப விலை கம்மியாக இருக்குது. இப்போது ஒன்று பிராய்லர் கோழி, இன்னொன்று நாட்டுக்கோழி. இது ரெண்டுக்கு பேர் என்ன தான்? ரெண்டுமே கோழி. ஆனால் இந்த பிராய்லர் கோழி எத்தனை நாளில் வளர்த்தப்படுதுன்னு நினைக்கிறீங்க? 1.5 மாதம், ஒரு 2 மாதத்துக்குள்ள உங்களுக்கு இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு அதை ஒரு பெரிய 1.5 கிலோ 2 கிலோவா கோழியாக கொடுத்துட்றாங்க. ஆனால் நாட்டுக்கோழி வளர்றதுக்கு அவ்வளோ சீக்கிரமாக நம்ம நினச்ச உடனே என்ன பண்ணாது, அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டெல்லாம் நம்ம வளர பண்ணுறதில்ல. அதுக்கு சோறு கொடுத்து அது அங்கே இருக்கிற இலைத்தழைகளை எல்லாம் பறித்து சாப்பிட்டு அது கொஞ்சம் லேட்டாக தான் வளரும். ஆனால் இது 150 ரூபாய்க்கெல்லாம் கிடச்சிடும். அது 500 ரூபா கொடுத்தா கூட நல்ல கோழி கிடைக்காது. ஆனால் ரெண்டுக்கும் எப்போ வித்தியாசம் தெரியும் அப்படின்னா, சாப்பிடும்போது வித்தியாசம் தெரியும். பிராய்லர் கோழிக்கும் நாட்டுக்கோழிக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன் வித்தியாசம் இருக்குன்னா, இது அவசர அவசரமாக வளர்ந்துச்சு, இது பொறுமையாக தான் வளர்ந்துருச்சு. இப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தை பிராய்லர் கோழி மாதிரி வளர்த்த மாட்டார். ஆனால் நம்ம என்ன நினைக்கணும் தெரியுமா, நாளைக்கு காலையிலே ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து ஒரு குத்தி அவ்வளோதான் ஆண்டவரை, நாளைக்கே 1.5 கிலோ வந்துடும் ஆண்டவரை. நாளைக்கு காலையில் நான் பார்க்கும்போது இன்னைக்கு அது கோழி குஞ்சா தான் இருக்குது, ஆனால் நாளைக்கு ஒரு முழு கோழியாக மாறணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லை, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதத்தை உருவாக்குறாரே ஆனால், வளர்த்துகிறாரே ஆனால், அந்த காலங்களிலே நம்மை சரி பண்ணுவதற்காக ரொம்ப ஸ்லோவா, இந்த நாளில் இது வளர்ந்தா போதும், இந்த நாளில் இது வளர்ந்தா போதும். அதான் கானா ஒரு கல்யாண வீட்டில் நீங்கள் வந்து ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். இப்போது கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறையுது. நீங்கள் வந்து எத்தனை கல்யாண வீட்டில் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, அந்த சாம்பார் குறையும் பாருங்களேன். கல்யாண வீட்டில் சாம்பார் குறைஞ்ச உடனே உள்ளுக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு வரும் பாருங்களேன். அந்த சர்வ் பண்ணுறவர், சமையல்காரரு, ஏய் சாம்பார் குறைஞ்சிச்சுடா, சாம்பார் முடிஞ்சிச்சுடா, ஆள் 500 பேர் நிற்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில, சுடுதண்ணியை காய்ச்சி ஊற்று அப்படின்னு அவனுக்குள்ளே பயங்கரமான சலசலப்பு அங்கே நடந்துகிட்டே இருக்கும். அவசர அவசரமாக வேலை பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அந்த முடிகிற நேரத்தில் ரொம்ப சீக்கிரமாக வேலை பார்ப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல இப்போ ஆண்டவரத்தில் வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே திராட்சரசம் பொதுவாக சாம்பாருக்கு அவசரப்படுறதை விட எதுக்கு ரொம்ப அவசரப்படணும் தெரியுமா? திராட்சரசத்துக்கு அவசரப்படணும். ஏன்னா சாம்பாரை 4 காய்கறியை வெட்டி போட்டு குக்கரில் வச்சாலே ஆயிரும், 10 நிமிஷத்தில் ஆயிரும்னு வைங்களேன். ஆனால் திராட்சரசத்தை அப்படி உண்டாக்க முடியாது, அதுக்கு ரொம்ப டைம் ஆகும், அதற்கு நாள் செலவு பண்ணப்படும். ஆனால் ஆண்டவர் ஒரு பதட்டமுமே இல்லாமல் இருக்கிறாரு. ஆண்டவருடைய தாயார் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி திராட்சரசம் குறைஞ்சிருச்சுப்பா, குறைஞ்சு போகுது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம், அப்படியா, சரி உடனே போடு, எடுத்து வை. நம்ம அப்படிதான் எதிர்பார்ப்போம். உடனே ஆண்டவர் என்ன பண்ண சொல்லுவோம், மரியா சொன்ன அடுத்த நேரத்திலே எறா கச்சாடி எல்லாம் எடுத்து வை, இயேசுவின் நாமத்தில் திராட்சரசமா மாறு, சரி கொண்டு போய் கொடு, ஒருத்தரும் பத்த பண்ண வேண்டாம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா, என் வேலை இன்னும் ஏன் அவசரப்படுறீங்க, உங்களுக்கு திராட்சரசம் வேணும், அது அந்த நேரத்தில் பந்தியில் ஊத்துறதுக்கு வேணும், அவ்வளோதானே, ஏற்ற நேரத்தில் வரும், போங்க, அமைதியாக இருங்க. அதான் உடனே அந்த மரியாள் சொல்கிறா, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அவர் அவசரமே படலை. நான் சொல்கிறேன், அமைதியாய் தேவனாகிய கர்த்தர் முந்தின ரசத்தை பார்க்கலாம் ஒரு டேஸ்ட் உள்ள ரசத்தை கர்த்தர் திரும்ப தந்தார். ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் அவசரப்படாதீங்க, நீங்கள் பொறுமையாக இருங்க, நீங்கள் காத்திருங்க. ஆண்டவர் உங்களுக்கு எதுக்காக தாமதம் பண்ணுறாருன்னா, நான் நம்புகிறேன் உங்களுக்கு பெஸ்ட்டாக கர்த்தர் உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. நம்புறீங்களா, விசுவாசிக்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு பெஸ்ட்டை கொடுக்கறதற்காகத்தான் கர்த்தர் எப்படி உருவாக்குறாரு அப்படின்னா, ஸ்லோவா. ஆண்டவரே என்னை வளர்த்துங்க, ஆண்டவரே என்னை உயர்த்துங்க. ஒரே நாளில் அல்ல ஆண்டவரே, ஒரு மாதத்திலே அல்ல ஆண்டவரே, என்னை எப்படி வளர்த்துங்க அப்படின்னா, என்னை பொறுமையாக வளர்த்துங்க ஆண்டவரே.
என்ன உங்களுடைய சித்தத்தின் பலை வளர்த்துங்க ஆண்டவரே. நீங்க எவ்வளவு டைம் எடுக்க முடியுமோ, உங்களுக்கு எவ்வளவு டைம் தேவையோ அந்த நேரத்தில் என்ன வளர்த்துங்கன்னு நீங்க ஒப்பு கொடுங்க. நான் சொல்றேன், முடியும் போது அதற்கும் இதற்கும் பல வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்றதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. லாசருவை குறித்து வேதம் சொல்லுது, லாசரு வியாதியா இருக்கும் போதே ஆண்டவருக்கு இப்ப நியூஸ் வருது, இந்த மாதிரி லாசரு நீங்க நேசித்த லாசரு வியாதியா இருக்கான் அப்படி. உடனே சுற்றி இருக்கிற சீடர்கள் சொல்றாங்க, இசப்பா எவ்வளவு ஒரு அழகான குடும்பம், நல்ல குடும்பம், உடனே போலாம், ரெடி பண்ணலாம், நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் அவனுக்கு வியாதியிலிருந்து சரியாகும் அப்படின்னு. ஆனா அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருக்கிறான் என்று தன்னுடைய காதுல கேட்டதுக்கு அப்புறம் கூட ஆண்டவர் என்ன பண்றாரு, அப்படியே வெயிட் பண்றாரு. 3 நாள் லேட் பண்றாரு. லேட் பண்ணி திரும்ப அடுத்த செய்தி வருது, நீங்க நேசித்த லாசரு வியாதியா இருந்தா நீங்க வராதனால இப்ப என்ன பண்ணிட்டாரு, செத்து போயிட்டாரு, இறந்து போயிட்டாரு. இறந்து போயிட்டாருன்ற செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் திரும்பவும் ஆண்டவர் லேட் பண்ணி இப்ப சொல்றாரு, சரி வாங்கப்பா போலாம் அப்படின்றாரு. உடனே சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவரோடு கூட சாகிறதுக்கு நம்மவும் போவோம் அப்படின்னு. அப்படின்னா அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, அப்போவே ஒழுங்கா போயிருக்கலாம், இப்போ செத்ததுக்கு அப்புறம் போனா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து நம்மளை தான் அடிப்பான், சரி பரவாயில்ல இவருக்கு பின்னாடி போனதுக்காக அடி வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி நினைச்சு போறாங்க. ஆனா வேதம் சொல்லுது, என் ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ள போகும்போது அழுகிறதுக்கு தான் போறாருன்னு நினைச்சாங்க. இல்லை, மரித்த லாசருவை கர்த்தர் உயிரோடே எழுப்பி. நான் நம்புறேன், வியாதியா இருக்கும் போதும் ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருந்தாருன்னா யாருக்கெல்லாம் மகிமை தெரியுமா, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. மரியாளும் மார்த்தாலும் லாசரும் 3 பேரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஆனா இப்ப மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு அதற்கு பிறகு உயிரோட எழுப்புனதுக்கு அப்புறம் மார்த்தாள் மரியா லாசரு இல்ல, ஊரே சந்தோஷப்பட்டுருச்சு. எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தர் அந்த குடும்பத்தை உயர்த்தினார். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன், ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களை ரொம்ப ஸ்லோவா, கர்த்தர் உங்களை மெதுவா உருவாக்குறார் அப்படின்னா நீங்க வருத்தப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வதற்காகத்தான். ஹல்லேலூயா. அதிக நாள் நீங்கள் உருவாக்கப்படுவதற்கு காரணம், நீங்கள் விலையேற பெற்ற பாத்திரமாய் மாறப்போகிறீர்கள். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற பரிசை பெரியதாய் கர்த்தர் கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறவர்கள் நம்பி ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு யாருக்கும் செய்யாததை, இதுவரையும் ஒருவரும் கண்டிராததை, உங்க குடும்பத்திலே உங்க வம்சத்திலே இல்லாத காரியத்தை கொடுப்பதற்காகத்தான் கர்த்தர் மெதுவாய் கர்த்தர் உங்களுக்கு செய்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரை நம்ம என்ன படுத்த வேண்டாம்னா அவசரப்படுத்தவே வேண்டாம். எனக்கு விருப்பம் இருக்கு ஆண்டவரே, எனக்கு இஷ்டம் இருக்கு ஆண்டவரே, நீங்க செய்யுங்க. ஆனா எப்ப செய்யுங்கன்னா உங்களுடைய ஏற்ற காலத்துல. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ஏற்ற காலத்துல. ஹல்லேலூயா சொல்லுங்க, முழு இருதயத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு ஏற்ற காலத்துல நீங்க செய்யுங்க. ஆமோதிக்கிறீங்களா? நம்ம சில நேரத்தில் சில மனிதர்களுக்காக ஜெபித்து சோர்ந்து போயிடுவோம். பிள்ளைக்காக இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு கடைசியில் அம்மா மாதிரி எப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்கன்னா, ஆண்டவரே ஒரு அடியாவது கொடுத்து அவனை திருத்திடக்கூடாதா, ஒரு ஆக்சிடென்ட் கொடுத்து திருத்திடக்கூடாதா, அவன் காலை முறிச்சிருங்க ஆண்டவரே, அவன் கையை முறிச்சிருங்க ஆண்டவரே, ரொம்ப ஓவராக ஓடிட்டு இருக்கிறான், நீங்கள் ஒரு நாள் கையை முறிச்சு போட்டிங்கன்னா சரியாக போயிடும், அவன் திருந்தி வந்துடும் அப்படின்னு. நமக்கு கையை முறிக்கிறாரோ காலை முறிக்கிறாரோ, ஆனால் உடனே எங்கே வந்துடணும், உடனே சர்ச்சுக்கு வந்துடணும், உடனே ரட்சிக்கப்பட்டுறணும், உடனே இதை செஞ்சிடணும். இல்லை சில நேரத்தில் ஆண்டவர் எப்படி தான் செய்வார் அப்படின்னா மெதுவாக செய்வார். ஏன் மெதுவாக செய்வார்னா, நீங்கள் ஜெபம் பண்ண உடனே அவர் மனம் திரும்பினா ஒரு சாதாரணமான விழிவராக தான் இருப்பார். ஆனால் நீங்கள் 10 வருஷம் ஜெபம் பண்ணி மாற்றப்பட்டார்னா ஊழியக்காரனாகவே மாறிடுவார். நம்புறவங்க கை தட்டி ஆண்டவருக்கு அமைதி ஆமேன்னு சொல்லுங்க. அதுதான் ஆண்டவர். நமக்கு லேட்டாக நமக்கு நல்லா ரெடி ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுக்கு காலதாமதமாக உங்களுக்கு பெஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு இருக்கு. அதனால் லேட்டை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமே, அது சரியான நேரத்தில் நமக்கு வந்து சேரும். உதவி சரியான நேரத்தில் வந்து சேரும். சரியான கர்த்தருடைய நேரத்தில் ஆண்டவர் உங்கள் நேரத்தில். ஏன் டைம் இல்லை, யார் டைமும் கர்த்தர் டைம். நம்ம டைமுக்கும் ஆண்டவருடைய டைமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்முடைய ஒரு குருவி மூளையில் நம்ம யோசிக்கிற டைம், ஆனால் ஆண்டவர் பெரிய ஞானமுள்ள தேவன் அல்லவா, அவர் வேற மாதிரி யோசிப்பார். அவருடைய யோசனை வித்தியாசமானது.
அந்த டைமுக்கு சகலமும் வெற்றியாய் நடக்கும். ஸோ என்னுடைய தேவன் யாரா இல்லைன்னா அமைதியா சொல்லுங்க, அமைதியா இருக்காரா? இல்லை இல்லை இல்லை, எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். நான் பொறுமையா இருந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா சுதந்திரிக்க போறேன். நான் வெயிட் பண்ணி சுதந்திரிக்க போறேன். கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் என்ன பண்ணணும்னா உருவாக்கி கொள்ளட்டும். அல்லேலூயா. பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்க நம்ம எல்லாருமே அப்படி தான். 5ஆம் வகுப்பு படிக்கிறோன்னு வைங்களேன். 5ஆம் வகுப்பு படிக்கும்போதே பெரிய 10ஆம் கிளாஸ் அண்ணங்களை பார்த்தா நமக்கு எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் எப்போ தான் நினச்சிருக்கிறீங்களா இல்லையா? அப்படி நினச்சிங்களா? ஐயோ எப்போ தான் 10th போனோம். ஒருவேளை ஸ்கூலில் இருக்கிற யாராவது ஒரு வாத்தியார் டைரெக்டாக உனக்கு 5th-லேருந்து 10th அப்படின்னா நம்ம எப்படி குதிப்போம். வா ஸ்தோத்திரம், பயங்கரம் அப்படி. ஓ நான் 10th போகிறேன், அவ்வளோதான், 5 படிச்சுட்டு அவ்வளோ டைரெக்டாக 10th அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்படுவோம். 10th படித்து +2 படித்து முடிச்சுட்டு ஸ்கூலெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் யோசிக்கும், திரும்பியும் ஒரு டைம் 5ஆம் கிளாஸ் படித்தா சொல்லுங்க, இன்னும் ஒரு 2 வருஷம் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல, அந்த வாழ்க்கை திரும்பி வராதா அப்படின்னு. அப்போது என்னதான் இருந்தாலுமே 5th படிக்க வேண்டிய ஒரு பிள்ளை 6th 7th 8th 9th அடுத்து தான் அப்படி போகிறது தான் எப்படி இருக்கும்னா சரியாக இருக்கும். ஒரேடியாக தூக்கி போடுறது அவ்வளோ வெற்றியாக இருக்கிறது தான். தாவீதுனுடைய ராஜ்யபாரத்திற்கும் சாலோமோனுடைய ராஜ்யபாரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு சின்ன வயசுலயும் ஆண்டவர் ராஜாவா அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உருவாக்குறதுக்கு நிறைய டைம் எடுத்துட்டார் ஆண்டவர். அவர் நிறைய டைம் எடுத்து உடைச்சு உருவாக்கி ஆண்டவரோட நெருங்க பண்ணி ஜனங்களை கற்றுக் கொடுக்க வச்சு பாவம்னா எனக்கு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்க வச்சுட்டாரு. அதற்கு பிறகு ஒரு 10-15 வருஷம் தாண்டி திரும்ப தான் ஆண்டவர் அரியணையில் உட்கார வைக்கிறாரு. 40 வருஷம் அரசாட்சி பண்றாரு, நேர்த்தியா அரசாட்சி பண்ணாரு. அவரை மாதிரி யாரும் அரசாட்சி பண்ண முடியாதுன்ற அளவுக்கு அரசாட்சி பண்ணிட்டாரு. ஆனா சாலோமோனுக்கு சின்ன வயசுலயே ஆண்டவர் ராஜாவா அபிஷேகம் பண்ணாரு. அபிஷேகம் பண்ணி 4 நாளில் சேர குடிச்சாங்க, உட்கார வச்சாச்சு. ஆனா இவன் இடையில ஒன்றும் வளரல. அவனுடைய ராஜ்யபாரத்தினுடைய கடைசி நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெரிய தோல்வியில இருக்கும். இது ஒருத்தருடைய வாழ்க்கையில அல்ல, சவுலுடைய வாழ்க்கையில பாருங்க. ராஜாவா அபிஷேகம் பண்ணா அடுத்த நாள் அவர் ராஜாவாயிட்டாரு, அவ்வளவுதான். அவருடைய ராஜ்யபாரத்தை வெற்றியா முடியல. ஆனா தாவீது உருவாக்கப்படுவதற்கு அந்த காலங்கள் இருந்ததுனால நேர்த்தியா அரசாட்சி பண்ணாரு. ஆமே. இன்னைக்கு அதான் நேற்றைக்கு வந்தவர் பாஸ்டர், முந்தின நாளைக்கு வந்தவர் பாஸ்டர். அவர் பாருங்க, நான் படிச்ச உடனே அவங்கள பார்த்தல நீங்க பொறாமப்படாதீங்க. கர்த்தர் உங்களை வெயிட்டா உருவாக்கிட்டு இருக்கிறாரு. ஆமேன். உங்களை கர்த்தர் நேர்த்தியாய் உருவாக்கி கொண்டிருக்கிறார். நல்ல சத்தமா ஆமேன் சொல்லுங்க. உங்களை எல்லாத்துலயும் ஆண்டவர் பழக்கு வச்சு கர்த்தர் உங்களை தேறினவர்களாய் மாற்றுகிறார். சொல்லுங்க, கையை மேல உயர்த்தி, கர்த்தர் எனக்கு தாமதம் பண்ணுகிறது, எனக்கு கர்த்தர் நேர்த்தியாய் ஹல்லேலூயா நேர்த்தியா எனக்கு செய்றார். ஆமேன். ஆமோதிக்கிறீங்களா? அப்ப நான் இன்னும் என்ன பண்ண போறேன்னா, கர்த்தருக்கு உங்க டைம் ஆண்டவர், உங்க ஓன் டைம், உங்களுடைய நேரத்தில் நீங்க செய்யுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் பார்த்தாங்க, ஆண்டவர் உங்க டைம், உங்களுடைய ஓன் டைம் நீங்க எடுத்துக்கங்க. என்ன உயர்த்துறதற்கு உங்களுக்கு என்ன டைம் வேணுமோ அதை எடுத்துக்கங்க. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை என்னை உயர்த்துவதற்கு, என்னை வளர்த்துவதற்கு, என்னை பெரியவனாக்குவதற்கு உங்களுக்கு என்ன நேரம் தேவைப்படுதோ அந்த நேரத்தை நீங்க எடுத்துக்கங்க ஆண்டவரே, எடுத்துக்கங்க ஆண்டவரே. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. பாடுவோம், அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஓ உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் கூடவே இருந்து பாதுகாக்கின்றீர், உடைந்த
அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும், அனைத்தினின்றும் என்னை அனைத்தினின்றும் என்னை கரங்கள் எல்லாரும் தட்டி அவமானம் அப்பா நான் உமது பிள்ளை, அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளோ அடைவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறது பெரிய விஷயம் இல்லை. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படியே என்ன பண்ணணும்னா 100% விசுவாசிக்கணும். அது எனக்காக தான் பேசப்படுதுன்னு நீங்கள் எப்போ விசுவாசிக்கிறீங்களோ அப்பொழுதே அது கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நான் இது பிரசங்கம் பண்ணலை, உங்களுக்கு பிரசங்கம் அல்ல. நான் இதை விசுவாசிக்கிறேன், நான் இதை நம்புகிறேன். இந்த வார்த்தையை ஆண்டவர் முதல்ல கொடுக்கும்போது நான் அதை எனக்காக ஏற்றுக்கொள்கிறேன், எனக்காக எடுத்துக்கொள்கிறேன். நான் பிரசங்கம் பண்ணும்போது கூட பாட்டை உங்களை பாட வைக்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் பாடுறேன் ஆண்டவரே, எனக்கு இது தேவை, எனக்கு இது நடக்கணும். ரொம்ப நாள் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன், இன்னும் வெயிட் பண்ணுறேன் ஆண்டவரே. நீங்கள் எப்போ செய்ய முடியுமோ செய்யுங்க, உங்களுடைய ஓன் டைம், உங்கள் டைமுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் ஏன் நான் அவசரப்பட்டு வாங்கி அதில் உள்ள பாரத்தை சுமக்கிறத விட நீங்கள் பொறுமை எனக்கு கொடுக்கும்போது அதை தாங்கக்கூடிய, அதை நடத்தக்கூடிய பலத்தையும் எனக்கு தருவீங்கன்னு நான் நம்புகிறேன். அல்லேலூயா. நீ ஒரு சம்பவத்தை கூட சொல்கிறேன் உங்களுக்கு. ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது, உனக்கு ஒரு பிள்ளைய தருவேன்னு ஆண்டவர் சொல்லி அவனை ஆண்டவர் வெயிட் பண்ண வச்சது 25 வருஷம், 25 இயர்ஸ். ஆனால் ஒரு பிள்ளைய வயிற்றுல கற்பம் தரிக்கிறதுக்கு எத்தனை மாதம் வேணும்? 10 மாதம் போதும் இல்லை? ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுத்தார் அப்படின்னா 1 வருஷத்துக்குள்ள பிள்ளை பிறந்துடும். ஆனா ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்கு கிட்டத்தட்ட 25 வருஷம் காத்திருக்கிறாரு. 25 வருஷம் காத்திருந்ததற்கு பிறகு ஆண்டவர் ஒரு ஈசாக்கை கொடுக்கிறாரு. வேதம் சொல்லுது, ஆண்டவர் வந்து இந்த ஈசாக்கை வந்து நீ மோரியா மலையில கொண்டு போய் பலியிடுன்னு சொல்றாரு. அப்போ ஆபிரகாம் வயது முதிர்ந்தவன், 100 தாண்டிருச்சு. ஆனா ஈசாக்கு ஒரு வாலிபன். இப்போ விறகு கட்டைகளை தூக்கிட்டு வந்த வேலைக்காரங்களை பார்த்து அவங்க என்ன, ஆபிரகாம் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இங்கே எல்லாத்தையும் வச்சு நீங்க விட்டுருங்க, நீங்க இங்க நில்லுங்க, நானும் என்னுடைய குமாரனும் போய் பலி செலுத்திட்டு திரும்பி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. மேல போறாரு, போயிட்டு பலிபீடத்தை கட்டி அதன் மேல விறகுகளை அடுக்கி தன்னுடைய மகனை பிடிச்சி கட்டி அந்த பலிபீடத்தின் மேல வைக்கிறாரு. நீங்க நினைங்க, சாதாரணமான ஒரு பிள்ளையா இருந்தா இது நடக்குமா? அப்ப ஈசாக்கு அப்ப வாலிபன், அவங்க அப்பா தாத்தா கிழவன். தன்னுடைய பிள்ளையினுடைய கைய காலை வெட்டுறதுக்கு, தன்னை கொல்றதற்கு எந்த பிள்ளையாவது சம்மதிக்குமா? என்ன சொல்லும் மாதிரியா சைக்கோ அப்பனா இருக்கான் போல தெரியுது. ஓ சரியான சைக்கோ, கத்தி தூக்கிட்டு வந்திருக்கிறான், அவங்களெல்லாம் கூட்டு வராம என்ன மட்டும் கூட்டு வந்திருக்கிறான். ஐயோ அப்பா சாமி இவன்கிட்ட தப்பிச்சு கடவுள்ன்றான் ஆண்டவர்ன்றான். ஆனா நான் நம்புறேன், அவ்வளவு வருஷம் காத்திருந்ததுனால ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருக்கிற ஈசாக்கை எப்படி கொடுத்தாரு தெரியுமா? பெஸ்டா கொடுத்தாருங்க, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளையா கொடுத்தாருங்க. தன்னுடைய தகப்பன் கட்டி பலிபீடத்தின வைக்கும் போது ஈசாக்கு சத்தம் போட்டான், ஈசாக்கு அவங்க அப்பாவை திட்டுனா, கெட்ட வார்த்தையில பேசினா, எதுவுமே சொல்லப்படலை. நான் நம்புறேன், அவ்வளவு நல்ல பிள்ளைய கொடுத்ததற்கு அவன் காத்திருந்ததாங்க காரணம். நம்புறீங்களா இல்லையா? நான் நம்புறேன், அந்த பிள்ளைய மாதிரி ஒரு பிள்ளை திருப்பி கிடைக்காதுங்க. தன்னுடைய தகப்பனார் அடுத்து சொல்றாரு, உனக்கு ஒரு பொண்ணு கட்டுற வயசு நீ வந்துட்ட, உனக்கு பொண்ணு பார்க்க வேண்டியது என்னுடைய கடமையா இருக்கு. ஆனா நான் இங்க எதுவுமே பொண்ணு பார்க்க மாட்டேன், அது ஒன்ன பார்க்கறதுக்கும் அனுப்ப மாட்டேன். வீட்டில் இருக்கிற ஒரு வேலைக்காரரை கூப்பிட்டு என் பையனுக்கு பொண்ணை வரும்போதே கையோட என்ன பண்ணிடு, கூட்டிட்டு வந்துரு. ஆமா, அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக வேலைக்காரன் போகும்போது இவர் தியானம் பண்றதுக்கு உட்கார்ந்துருந்தாராமா. ஸோ எவ்வளவு நல்ல பிள்ளை. அவனுடைய அப்பா தோன்றின துறவுகள் எல்லாம் மறுபடியும் தூண்டும் போது கேராரூர் மேய்ப்பர் வந்து அந்த அந்த துறவு தங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் பண்ணாம விட்டு கொடுத்துட்டு போறாரு பாருங்க ஈசாக்கு. அவ்வளவு குவாலிட்டியான மனுஷன். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா,
இந்த நல்ல பிள்ளைய பெத்தெடுக்கிறதுக்கு அவங்க அப்பா காத்திருந்தது தான் காரணம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் மாதிரி ஆண்டவர் உங்களை காத்திருக்க வைக்கிறாரா? அவசரப்படாதீங்க, பொறுத்துருங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க ஒப்பு கொடுத்து காத்துருங்க. ஆண்டவர் காலதாமதமாய் ரொம்ப லேட்டா கர்த்தர் காமிச்சாலும் உங்களுக்கு நேர்த்தியாய் செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஸோ திடீர் என்று நடக்கணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆண்டவர் சில காரியங்களை எப்படி தான் செய்வாருன்னா பொறுமையா. நம்பர் 3, மூன்றாவதாக நான் நம்புறேன், இந்த ஜனங்கள் எல்லாருமே பிரச்சனை ரொம்ப பெருசாயிட்டே போகுது. நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த தேவாலயத்தில் வருகிற ஃபர்ஸ்ட் இறைச்சியை கேட்டாங்க, அதுக்கப்புறம் வலுக்கட்டாயமா புடுங்கிட்டாங்க. இப்போ அவருடைய கேரக்டர் நாளுக்கு நாள் நிலைமை இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள மோசமாயிட்டே போகுது. அப்பதான் ஆண்டவரை பார்த்து கேட்கிறாங்க, ஆண்டவரை இன்னும் ஏன் கர்த்தர் லேட் பண்றாரு, இன்னும் ஏன் காலதாமதமா இருக்கிறாரு? அப்போ நம்ம மூன்றாவதாக சில நேரத்தில் என்ன நினைப்போம் அப்படின்னா, சுற்றி இருக்கிற பிரச்சனை எல்லாம் அதிகமா இருக்கிறதுனால உடனே நடக்கணும்னு நினைப்போம். ஆனா ஆண்டவர் என்ன நம்புறாரு அப்படின்னா, அந்த பிரச்சனைகளை எல்லாம் முடிக்கிறதற்காக தான் அந்த பிரச்சனை பெருசாகுது. சுற்றி இருக்கிற சூழ்நிலை எல்லாம் சீக்கிரமா முடிஞ்சிட போகுது. அந்த ஏலியினுடைய பிள்ளைகள், துன்மார்க்கமாய் நடந்தவர்கள் எல்லாரையும் கர்த்தர் சங்கரிக்க சித்தமானார். நான் நம்புறேன், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒன்றை உருவாக்கி கொண்டிருக்கிறார். உருவாக்கி கொண்டிருக்கிற காரியத்துல நீங்க நினைக்கிறீங்க பிரச்சனை பெருசாயிட்டு போயிது, ஆண்டவர் சீக்கிரமா செய்ய மாட்டாரான்னு. கர்த்தர் சொல்றாரு, அந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கொடுக்கறதுக்காக தான் நான் இன்னும் காலதாமதம் பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஆண்டவரை பார்த்து என்ன சொல்ல போறோம்னா, நீங்க அமைதியா இல்ல. ஹல்லேலூயா. எழும்பி நிற்கலாமா கர்த்தர் சமூகத்துல எல்லாரும் முழு பலத்தோட எழும்பி நின்று, ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில அமைதியா இல்லப்பா, என் வாழ்க்கையில கர்த்தர் அமைதியா இல்லை, கர்த்தர் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார். என்னை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் பெரிதாய் வளரும் போது ஹல்லேலூயா, ஒரு பட்டுப்பூச்சியை போல அழித்து போடுகிறவர் கர்த்தர். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, நீர் அமைதியாய் இல்ல ஆண்டவரே, நீர் அமைதியா இல்லை. என்ன கர்த்தர் கையை பிடிச்சதுக்கு ஒரு காரணம் உண்டு, ஒரு பெரிய நோக்கம் உண்டு. நான் அவரை நம்புவேன். ஓ ஹல்லேலூயா. கண்மலைகள் பேர்க்கும்படியா என் கரத்தை கர்த்தர் பிடிச்சாரு. நான் காத்திருப்பேன். ஓ நன்றி அப்பா, நன்றி. சொல்லுங்க, அப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் அமைதியா இல்ல, என் வாழ்க்கையில நீர் அமைதியா இல்லை. எல்லாரும் நல்லா சத்தமா டிக்ளேர் பண்ணி சொல்லுங்க. கண்மலைகள் பெயர்க்கும் படியா கர்த்தர் என்னை காரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும் படியா கர்த்தர் என்னை காரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்புவேன். சத்தமாய் பாடுவோம். நம்புவேன் இயேசுவை. கரங்களை தட்டி நம்புவேன் இயேசுவை. நம்புவேன். சொல்லுவோம், நம்புவேன் இயேசுவை. நம்புவேன். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலச்சாலும். அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை
முதலக்காலும் கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ, வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவே எல்லாரும் நம்புவீங்களா? நான் யாரை நம்புவேன்னா இயேசுவை நம்புவேன். என் வாழ்க்கையில் ஆண்டவர் அமைதியா இல்லை. நாகமானிடத்திலே தீர்க்கதரிசி சொல்றாரு, உன் குஷ்டரோகம் நீங்கிறதற்கு நீ நதியில போய் 7 தரம் முங்கி ஏறி. அப்போ உடனே நாகமான் போறாரு. போயிட்டு ஒரு டைம் முங்கி எந்திரிச்சிட்டு உடம்பெல்லாம் பார்க்குறாரு. நம்ம என்ன தெரியுமா, ஒரு மாத்திரையை போட்டுறோன்னு வைங்களேன், அந்த மாத்திரையை போட்டோன்னா கொஞ்சம் எனக்கு என்ன கிடைக்கணும். டாக்டர் 7 நாள் மாத்திரை எழுதி கொடுத்தாருன்னா அந்த 7 நாள் மாத்திரத்தில் ஃபர்ஸ்ட் நாள் கொஞ்சம் குறையணும், 2வது நாள் இன்னும் கொஞ்சம் குறையும், 3ஆவது நாள், கடைசியில் 7வது நாளில் சுத்தமாக கிளியர் ஆகணும். அந்த மாதிரி தான் இவரும் நினச்சி என்ன பண்ணுறாருன்னா, உள்ளே இறங்கி ஒரு முங்கிட்டு பார்த்தா இருந்த குஷ்டரோகம் அப்படியே இருக்குது. சரி பரவாயில்ல, 2வது டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம், 3வது டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஆனால் கடைசியில் ஆண்டவருடைய வார்த்தையை முழுக்க முங்கி எந்திரிக்கும் போது அவன் உடம்பு உச்சம் தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பர்ஃபெக்ட். நான் நம்புறேன் நம்முடைய கண்ணுக்கெல்லாம் எப்படி தெரியும்னா, ஆண்டவர் 1வது முங்கில் அமைதியாக இருந்தார், 2வது முங்கில் அமைதியாக இருந்தார். இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் அமைதியெல்லாம் இல்லை, கர்த்தர் செஞ்சுட்டு தான் இருந்தார். நம்முடைய கண் அதை பார்க்க முடியல. ஆனால் கடைசியில் கர்த்தர் அப்படியே கொண்டு வந்து கண்ணுக்கு முன்னாடி காமிச்சார். இன்னைக்கு திருச்சபையிலே இந்த சத்தியத்தை கேட்கிற, இன்னும் ஆன்லைனில் இந்த சத்தியத்தை கேட்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்றாரு, சிஸ்டர், பிரதர், என் அன்பு தகப்பனே, தாயே, கர்த்தர் அமைதியா, கர்த்தர் அமைதியா இல்லை. அவர் அமைதியா இருந்தா நம்ம இந்த வருஷம் உயிரோட இருக்க மாட்டோம், செத்து போயிருக்கணும். அவர் அமைதியா இருந்தா நம்மளால வாழ முடியுமா? அவர் அமைதியாவே இல்லைங்க. நம்ம தான் நிறைய நேரத்தில் லீவ் எடுத்துட்டோம், ஆனால் ஆண்டவர் லீவ் எடுக்கவே இல்லை. இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, அவர் அமைதியாவே இல்லை. சில நேரத்தில் பலவீனப்படும் போது நம்ம அமைதியா இருந்தோம், கர்த்தர் அமைதியாவே இல்லை, கர்த்தர் அமைதியாவே இல்லை, கர்த்தர் அமைதியாவே இல்லை. ஆண்டவர் நம்ம யாருடைய வாழ்க்கையில அமைதியா இல்லை. அவர் அமைதியா இல்லை. அவர் அமைதியா இருந்திருந்தா நம்மளால ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. இந்த உலகமே அமைதியா இருந்துச்சு, நம்ம நம்பினவங்க நிறைய பேர் அமைதியா இருந்துட்டாங்க. செய்வேன்னு சொன்னவங்க நிறைய பேர் அமைதியா இருந்தாங்க, வாக்கு கொடுத்தவங்க நிறைய பேர் அமைதியா இருந்தாங்க, நம்பிக்கைக்குரிய நிறைய பேர் அமைதியா இருந்தாங்க. ஆனா நான் பலிபீடத்திலிருந்து ஒண்ணு மட்டும் கண்டு கொண்டேன், எல்லாரும் அமைதியா இருந்தாலும் என் விஷயத்துல கர்த்தர் மட்டும் அமைதியா இல்லவே இல்லைங்க. கர்த்தர் மட்டும் அமைதியா இல்லவே இல்லை. சிஸ்டர், கர்த்தர் மட்டும் அமைதியா இல்ல. மகனே, மகளே, ஆண்டவர் மட்டும் அமைதியா இல்ல. எனக்காக பார்க்க வேண்டிய எங்க அப்பா அமைதியா இருக்கிறாரு பாஸ்டர், எங்க அம்மா அமைதியா இருக்காங்க, என் கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாருமே அமைதியா இருக்காங்க. எனக்காக எஃபோர்ட் எடுத்து செய்யறதுக்கு கூட ஒருத்தரும் இல்லை. அவங்க நினைச்சா பண்ணலாம், ஆனா எல்லாருமே அமைதியா இருக்காங்க என் விஷயத்துல.
எல்லாருமே அமைதியா இருக்கிற மாதிரி கர்த்தரும் அமைதியா இருக்கிறாரா அப்படின்ற கேள்வியை எழுப்புற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, என் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உலகத்துல இருக்கிற எல்லா சொந்தங்களும் அமைதியா இருந்தாலும், நண்பர்களும் அமைதியா இருந்தாலும், உன்னுடைய தேவன், உன்னை படைத்தவர், உன்னை அங்கீகரிக்கிறவர், அவர் உன் விஷயத்துல அமைதியா இல்ல. உங்க விஷயத்துல அமைதியா இல்ல, உன் பிள்ளை விஷயத்துல அமைதியா இல்ல. கர்த்தர் அமைதியா இல்ல. நீங்களே அமைதியா இருந்தாலும், ரொம்ப நாள் வெயிட் பண்ணி சோர்ந்து போய் நீங்களே அமைதியாயிட்டீங்க. ஆனா நீங்களே அமைதியா இருந்தாலும் கர்த்தர் அமைதியா இல்ல. அமைதியா இல்ல, பேசிட்டு தான் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக பேசிட்டு தான் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக வாசல்களை திறந்து கொண்டு தான் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக மனுஷர்களை ஏற்படுத்தி தான் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக கிரியை செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. கடைசி நேரத்தில் உன் கண்கள் அதை காணும், பிரமிக்கும். உன் இருதயம் அதிசயப்பட்டு புரூரிக்கும். உன்னுடைய கண்கள் அந்த ஆனந்த கண்ணீர் வடியும். அன்றைக்கு நீங்களும் நானும் ஒண்ணு மட்டும்தான் சொல்லுவோம், என் ஆண்டவர் அமைதியா இல்ல. ரித்தலரோ தனமோரல ஷேக்கத்தோரலோ லித்தரலத்த நேரம் தனோரோ தனோரலோரதோனோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரோ ஒருத்தரை கர்த்தர் தேற்றிட்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். யாரோ ஒருத்தரை கர்த்தர் ஆற்றிட்டு இருக்கிறத பார்க்கிறேன், தட்டி கொடுக்கிறத பார்க்கிறேன். உன் விஷயத்துல எல்லாரும் அமைதியா இருந்தாங்க, எல்லாரும் கிடப்புல போட்டுட்டாங்க, எல்லாரும் மறந்தாங்க. ஆனாய் உன்னை உண்டாக்கினவரும், உன்னை சிருஷ்டித்தவரும், உன்னை தாயின் கருவில் வந்து உருவாக்கினவரும், உன்னை பேர் சொல்லி அழைத்தவருமாகிய கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உன் விஷயத்துல அமைதியா இல்ல. ஓ இல்ல 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 இல்ல. உன் பிள்ளை விஷயத்துல அமைதியா இல்ல, உன் மக விஷயத்துல நான் அமைதியா இல்ல, உன் எதிர்கால விஷயத்துல நான் அமைதியா இல்ல. நான் கிரியை செய்து கொண்டே இருக்கிறேன். அந்நிய கண்கள் அல்ல, உன் கண்கள் சீக்கிரமாய் அதை காணும். உங்க கண்ணு பார்க்கும். வாலிப தம்பி தங்கச்சி, உன் கண்ணு பார்க்கும். உன்னை கர்த்தர் அப்படி கொண்டு நிறுத்துவாரு, உன்னை அப்படி கொண்டு போய் கர்த்தர் வைப்பார். அந்த நாளை பார்த்து உன் பெற்றோர் பெருமைப்படுவார்கள். நம்புறவங்க கரங்களை தட்டி என் தேவன் அமைதியா இல்ல, என் கர்த்தர் அமைதியா இல்ல, கர்த்தர் அமைதியா இல்ல. அவர் பார்த்துட்டு சும்மா இருக்கல, அவர் பார்த்துட்டு சும்மா இருக்கல. உன் வேதனையை பார்த்துட்டு கர்த்தர் கடந்து போகல, உன் அக்கிரமத்தை பார்த்துட்டு சும்மா இல்ல. கண்ணீரை பார்த்துட்டு கர்த்தர் அமைதியா இல்ல, உன் அலைச்சலை பார்த்துட்டு கர்த்தர் அமைதியா இல்ல, உன் அழுகையை பார்த்துட்டு கர்த்தர் அமைதியா இல்ல, உன் முழங்கால பார்த்துட்டு கர்த்தர் அமைதியா இல்ல, உன் ஜெபத்தை பார்த்துட்டு கர்த்தர் அமைதியா இல்ல. நம்முடைய நாமத்துக்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன். அவர் அமைதியா இல்லை. நம்புவே இயேசுவை, வேற யாருப்பா எனக்கு நம்பிக்கை?
கண்மலைகள் பெயர்க்கும்படியா கர்த்தர் என்னை காத்திருந்து பலனடைந்து கழுகு போல காத்திருந்து கழுகு போல சத்தமா எல்லாரும் கையை உயர்த்தி சத்தமா நம்புவே. வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க சின்ன பிள்ளைங்க எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க. எஸ், ஒரே குரலா அப்படியே சத்தமா எழும்பட்டுமே. நம்புவே. நிறைய பேருடைய வாசல் திறக்கிறது. கர்த்தர் உனக்காக வாசலை திறக்கிறார். சொல்லிட்டு நம்புவே 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 கைகள் இருக்கிற காணிக்கைகள் தசம பாகங்களை உயர்த்தி கத்திரிடத்தில் காண்பித்து நம்முடைய ஆலயத்திலே பல பெரிய தேவை. நான் நம்புறேன் எல்லாரும் அமைதியா இருந்தாலும் கர்த்தர் அமைதியா இருக்க மாட்டாருன்னு நான் நம்புறேன். ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுடைய கைகள் இருக்கிற காணிக்கை 1000 மடங்கு ஆசீர்வதி, லட்சமாய் கோடிகளாய் பெருகப்படும். உங்க பிள்ளைகளுக்கு நிறைய கொடுங்கப்பா. அவங்க பண்ணன பொருத்தனை எல்லாம் நிறைவேற்ற பலன் தரும். அவங்க யாரு முன்னாடி கை கட்டி நிக்க கூடாதுப்பா. நீயோ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். அந்த அபிஷேகம், அந்த ஆசீர்வாதத்தான வசனம் என் பிள்ளைகளுடைய ஒவ்வொருத்தருடைய தலையின் மேல இருக்கட்டும் ஆண்டவரே. அவங்க வருமானத்தை பெருக பண்ணுங்கப்பா. அவங்க கையில நிறைய கொடுத்தீங்கன்னா உங்க ஊழியத்துக்கு தான்ப்பா நிறைய கொடுப்பாங்க. கொடுங்கப்பா உங்களுக்கு. என் பிள்ளைங்க கையை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. உங்க கரங்களை தாழ்த்துறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. இந்த பாடலை நான் திரும்பி பாடிட்டே இருக்கும்போது எல்லாரும் போட்டவங்க கரங்களை தட்டி பாடி இந்த பாட்டை மகிமைப்படுத்தி நான் ஆசீர்வாதம் கூடி முடிக்க விரும்புகிறேன். இந்த பாடலை திரும்ப கரங்களை தட்டி நம்புவேன், உங்களை நான் நம்புவேன். ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி கொண்டு காணிக்க போட்டவங்க அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே 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 இயேசுவை, இயேசுவை. ஓ ஹல்லேலூயா. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே.
எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒரே நம்பிக்கை, எங்கள் நம்பிக்கையின் ஆதாரம் நீர் மட்டும்தான். திரளான குதிரைகளையும் ரதங்களையும் நாங்க நம்பல, நாங்க உண்மையே நம்புறோம். சிலர் குதிரைகளை குறித்தும் சில ரதங்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டு. நாங்களோ எங்கள்கிட்ட மேன்மை பாராட்டுறதுக்கு குதிரை ரதங்கள் இல்லப்பா, அதான் உண்மை. ஒருவேளை இருந்தா அப்படி மேன்மை பாராட்டுமோ தெரியல எங்களுக்கு. நாங்க உங்களை மட்டும்தான் மேன்மை பாராட்டும். எங்களுடைய திருச்சபையினுடைய இட காரியத்திற்காக பாரத்தோடு வர்றோம். நீங்க அமைதியா இருக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும்ப்பா. நீங்க அமைதியா இருக்க மாட்டீங்கன்னு தெரியும்ப்பா. இந்த ப்ராஜெக்ட் எங்களுடையது இல்லப்பா, உங்களுடையதுப்பா. எங்க கை இருக்கிறத விட உங்க கை இருக்கணும்னு தான்ப்பா நாங்க விரும்புறோம். இதை தொடங்குறது நீருப்பா, இதை முடிக்க போறதும் நீருப்பா. எங்க சிந்தனைக்கு அப்பாற்பட்ட பெரிய தேவை, எங்க கைக்கு அடங்காத பெரிய தேவை. ஆனா பரலோக தேவனாகிய கர்த்தராகிய உமக்கு இது லேசான காரியம். இது ஒண்ணுமே இல்லை, இது ஒரு பெர்சன்டேஜ் கூட இல்லை. சிறியதை கொண்டாகிலும் பெரியதை கொண்டாகிலும் ரட்சிப்பது உமக்கு தடை இல்லை. பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு காரியங்களை கைகூடி வரப்படும். இந்த மகா பெரிய தரிசனத்தில் இணைந்து நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. அவர்கள் எந்த பட்டணத்திலே இருந்தாலும், எந்த தேசத்திலே இருந்தாலும், எங்கிருந்து கர்த்தரை ஆராதித்தாலும், இந்த திட்டத்திலே ஈடுபட்டிருக்கிற, கையை வைத்திருக்கிற, இந்த தரிசனத்திலே எங்களோடு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அவர்களை காப்பீராக ராஜா. நன்றி நன்றி. உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். நாளையிலிருந்து நடக்கிற ஜெபங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மளோடு மீண்டும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.